கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 1வது அதிகாரத்தில் கூட 19 வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்களுக்காக தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்களா? ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா? உங்கள் இருதயத்தை மனமடிவாக்குறாங்களா? இல்லை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தம் பண்ணுறாங்க? உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், இல்லை பணத்துக்காகவும் எந்த காரியத்தில் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்களோ அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக வந்துட வைக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படலாம், பொறாமையினால் செயல்படலாம். அப்போ எந்த வகையில் உங்களுக்கு விரோதமாய் அவங்க யுத்தம் பண்ணினாலும் அவங்க உன்னை மேற்கொள்ள முடியாது. உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், பொறாமையினால் செய்யலாம். அப்போ உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் செய்யாத தவறு செய்தன்னு சொல்லலாம். அந்த ஒரு அவமானங்களும் நிந்தைகளும் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக உங்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த வகையில் மனமடி வாக்கணுமோ மனமடி வாக்க நினைக்கலாம். அவங்க எந்த வகையில் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணால் கூட ஆண்டவரே சொல்கிறேன், உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் உன்னை பாதுகாக்கும்படியா, உன்னை ரட்சிக்கும்படியா நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறனால யாரும் உன்னை தொட முடியாது, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை அழைத்தது நான், உன்னை தெரிந்து கொண்டது நான், உன் கூட நான் இருக்கிறனால உனக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள நான் விட மாட்டேன், உன்னை தொட நான் விட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். எந்த பாதையில் நீ கலங்காத, சோர்ந்து போகாத. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி தைரியமாக சொல்லு. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமான என்ன யுத்தம் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களை பாதுகாக்கும்படி நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். யுத்தம் பண்ணி ஜெயித்து கர்த்தர் கொடுப்பார். எந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை தள்ளணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகுபடுத்தி மேன்மை பார்ப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஜெபிக்கலாமா? துறைகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ணினாலும் ஆண்டவர், அப்போ நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கப்பா. குடும்பத்தில் நீங்கள் கூட அவங்க கூட நீங்கள் இருந்து நீங்கள் யுத்தம் பண்ணி ஒரு ஜெயித்து கொடுக்க போகிறீங்க. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.